பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பத்தி நம்ம நெறைய கேள்விப்பட்டிருக்கோம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இன்னைக்கு வந்து பொதுவா இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அங்கலாம் நெறைய தேவைப்படுது. அத கண்டிப்பா ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸாவே கேட்கறாங்க. நீங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் முடிச்சிருந்தா தான் உங்கள வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற அளவுக்குலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து எல்லா துறைகளிலுமே வந்து அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ஸ் ஏன் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய அவங்களுடைய வாடிக்கையாளராக இருக்கட்டும், அல்லது அவங்களுடைய தொழில் சார்ந்த நண்பர்களாக இருக்கட்டும், அல்லது முதலீட்டாளர்களாக இருக்கட்டும், இவங்கள்ட்டலாம் வந்து எப்படி தங்களுடைய அணுகுமுறையை வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் எப்படி நடை, உடை, பாவனைகள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, இன்னொன்னு இதுல ஒரு உள்ளடக்கமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டிட்யூட் டெவலப்மெண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்லயே இந்த ஆட்டிட்யூட் டெவலப்மெண்ட்டும் வந்துரும். ஆனா, தனியா ஆட்டிட்யூட் டெவலப்மெண்ட் ஏதாவது ஒரு கோர்ஸ் இருக்கா? இல்ல அது சொல்லி தராங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பொதுவா நடைமுறையில இல்ல. ஆனா, ஏன் இப்ப நம்ம வித்தியாசத்த எப்படி புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஆட்டிட்யூட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. பர்சனாலிட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த பர்சனாலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இங்க நடை, உடை, பாவனைகள், நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, அந்த மாரி உங்களோட மேனரிசங்கள்லாம் சொல்லி தர விஷயங்கள பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ஸ் பார்க்குறாங்க. இந்த ஆட்டிட்யூட் டெவலப்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டிட்யூட் பொதுவா இப்ப நீங்க ஒரு இயல்பான ஒரு மனிதன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு நடை, உடை, பாவனைகள் எல்லாம் வந்து ரொம்ப அப்படி ஒரு பார்க்கறதுக்கு வந்து பளிச்சுன்னு அந்த மாரிலாம் இருக்காது. அவங்கள்ட்ட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மனம் படைத்தவர்களாக இருப்பார்கள். இயல்பா இருப்பாங்க. நல்லா பாசமா இருப்பாங்க. சில விஷயங்கள் நல்லா எக்ஸ்பிளைன் கூட பண்ணுவாங்க. ஆனாலுமே அவங்களுடைய உடைகள், மற்றவருடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்து சில பேர் வந்து அத வந்து அட்ராக்ட் பண்ண மாட்டாங்கறதுக்காக தான் அந்த ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் தேவைப்படுது. ஆனா வெறுமனே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டும் வச்சுட்டு இருந்தா போதுமா? அப்படின்னு அங்க நம்ம கண்டிப்பா சிந்திச்சு பார்க்கணும். பொதுவா எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, பர்சனாலிட்டி மட்டும் மெயின்டெயின் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, சில பேர்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க நீங்க. ரொம்ப ஒரு பர்சனாலிட்டியா இருப்பாங்க. ரொம்ப ஒரு டீசென்ட்டா இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய அவங்க நடவடிக்கைகள், அவங்க பேச்சுக்கள், அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொஞ்சம் மோசமா இருக்கும். அத அவங்க சரி பண்ணிக்கவும் மாட்டாங்க. சரி பண்ணிக்கிறதுக்கு நினைக்கவும் மாட்டாங்க. செஞ்ச தவற திருத்திக்கவும் மாட்டாங்க. வருந்தவும் மாட்டாங்க. இப்படியான ஒரு பர்சனலா இருக்காங்க. அப்ப ஆட்டிட்யூட் டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பர்சனாலிட்டி டெவலப்மென்ட்டோட சேர்ந்து இருக்கிறது. வெறுமனே பர்சனாலிட்டி டெவலப்மென்ட் நம்ம வந்து எப்படி நம்முடைய உடைகளை வந்து நம்ம எப்படி நம்ம கவனமா பார்த்துக்கிறோம். நம்முடைய ஷூ முதற்கொண்டு, பெல்ட் முதல் கொண்டு, நம்முடைய முடி அலங்காரங்கள் கொண்டு, உடல் எல்லாமே நம்ம சரியா பார்த்துக்கிறோம். அதே நேரத்தில இந்த ஆட்டிட்யூட்ன்னு சொல்லப்படுகிற நம்முடைய கேரக்டர், நம்முடைய குணங்கள், நம்முடைய மனங்கள் இதையும் சரியாக பார்த்துக் கொண்டா தான் உண்மையான ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மென்ட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு அடிப்படை தத்துவமா இருக்கு.